நமஸ்காரம். ஏதோ ஒரு தேவைக்காக இறைவனிடத்தில் ஒரு பிரார்த்தனை வைக்கிறோம். அது இன்றே நடக்க வேண்டும், இந்த வாரம் நடக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். விளக்கேற்றலாம், பிரதட்சணம் பண்ணலாம், அல்லது இன்னென்ன கிழமை தோறும் இரவு உண்ணாமல் உபவாசம் இருக்கிறேன் என்று வேண்டிக் கொள்ளலாம். இப்படி ஒவ்வொன்றை சொல்லி பிரார்த்தனை வைப்போம். அது கண்டிப்பாக நடக்கும் என்று நம்புகிறோம். ஆனால் அது நாம் நினைத்த கால கெடுவுக்குள் நடக்காமலும் போகலாம். அப்போது சந்தேகம் வரும், பிரார்த்தனைகள் பலிக்குமா பலிக்காதா? நாம பாட்டுக்கு ஏதோ கேட்டுக்கொண்டிருக்கிறோம் போல இருக்கிறது. அவர் காதில் விழுகிறதா? அவர் அதை செய்ய போகிறாரா? அது உண்டு இல்லை என்று எந்த பதிலும் வருவதில்லையே என்று நமக்கு சந்தேகம் வரும். வாஸ்தவம், நேரே பதில் வாங்க முடியாது. பின் எதை கொண்டு பிரார்த்தனை நிறைவேறும்னு நம்ப? சிலர் இது நடந்தால் இன்னதை செய்கிறேன்னு வேண்டுதல் வைப்பார்கள். நடந்து முடிந்தவுடன் அந்த பிரார்த்தனையை செலுத்தி விடுவார்கள். அதிலேயே நமக்கு ஒரு ஐயம் வரும், அது நடக்கவில்லை, தள்ளி போகிறது, ஆனால் பிரார்த்தனையை செய்யட்டுமா வேண்டாமா? சரி, ஏதோ வேண்டிக் கொண்டு விட்டோம், இதற்குள் நடக்கவில்லை, ஆனாலும் அடுத்த வாரத்தில் நடக்கட்டும், நாம் அந்த வேண்டுதலை செலுத்தி விடுவோம் என்று ஒரு சாரார் கருத்து. காரியம் நடக்கட்டும் செய்வோம், இது மற்றொரு சாரார். நடக்கவில்லையானால் பிரார்த்தனை செலுத்த தேவையில்லை, இது ஒரு சாரார். இதற்குள் எது சரி? பிரார்த்தனை என்று வைத்தால் நிச்சயம் அவர் செவிகளில் விழுகிறது, அவர் அதை நிறைவேற்றுகிறார் என்று எல்லா இதிகாசங்கள் புராணங்களில் படித்துத்தான் தெரிந்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் நம்மோட கூட வாழ்பவர்கள், உறவுக்காரர்கள், நண்பர்கள், இவர்களும் தங்கள் வாழ்க்கையில் இன்னது நடந்தது என்று சொல்லியும் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதேபோல் நடக்கவில்லை என்பதை சொல்லியும் கேள்விப்பட்டிருக்கிறோம். ரெண்டும் இருக்கிறதே, அப்ப என்னது நடக்குமா நடக்காதா என்றால், இப்படி பாருங்கள். ஒரு வைத்தியர் ஒருத்தரை காப்பாற்ற முயற்சிக்கிறார். அவர் முழுமனதோடு முயற்சிப்பார். அதற்கு மேல் இந்த நோயாளிக்கும் பாக்கியம் இருக்க வேண்டும், அவருக்கும் ஆயுள் இருக்க வேண்டும். அதற்காக இவர் பிழைப்பார் என்றால் நீங்கள் முயற்சியுங்கள் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டோம். உங்களால் ஆனதை பாருங்கள், பிழைக்கட்டும் என்கிற எதிர்பார்ப்போடு, நம்பிக்கையோடு தான் செய்வோம். ஓரளவுக்கு வல்லமை படைத்த வைத்தியரிடத்திலேயே இந்த நம்பிக்கை தேவை என்றால், சர்வ வல்லமை படைத்தவரிடத்தில் இல்லை, வைத்தியர் பல பேரை காப்பாற்றி பார்த்திருக்கிறோம், என் உறவுக்காரரை காப்பாற்றி இருக்கிறார், அதனால் நம்புகிறோம் என்றால், அதைத்தான் முன்னமே கூறினேன். இப்படி பெருமானிடத்தில் பிரார்த்தனை வைத்தேன், அது நிறைவேறித்து என்றும், நானே எதிர்பார்க்காததெல்லாம் நடந்தது என்றும் நம் குடும்பத்திலே சொல்லியிருப்பார்கள். ஏன், நமக்கே கூட முன்னால் அதை போல அனுபவம் இருந்திருக்கும். நம்மோடு நில்லாமல் இதிகாசங்களின் புராணங்களும் நிறைய எழுதப்பட்டுள்ளன. அதனால் நாம செய்ய வேண்டிய பிரார்த்தனையை செய்து விடுவோம், அதை நிறைவேற்றுவோம். அதில் மட்டும் நமக்கு ஒரு சமாதானம் இருக்க வேண்டும். நாம் இந்த வாரத்தில் நடக்க வேண்டும் நினைத்தோமானால் அது அடுத்த மாதத்திலும் நடக்கலாம். சில விஷயங்கள் காலதாமதம் ஏற்படும், ஆனாலும் நடக்கும். அவ்வளவு ஏன்?
பரதன் ராமனை ஊருக்கு திரும்ப வாருங்கள்னு கூப்பிட்டார். ராமன் அப்போது வரவில்லை. கிட்டத்தட்ட 14 ஆண்டுகள் முடிந்தன. அதற்கு பின்னால் தான் ராமன் திரும்ப ஊருக்கு வந்தார். பரதனுடைய வேண்டுதலை விடவா நம்ம வேண்டுதல் வலிமையானது? பரதன் எவ்வளவு நெருக்கமானவர். ஆனால் ராமன் நடத்தாமல் போய்விட்டாரா? நடத்தினார். காலம் தாழ்த்தி நடத்தினார். அதேபோல் என்னுடைய பிரார்த்தனையை நடத்துவார். சற்று காலம் தாழலாம். அந்த இடத்தில் காலம் தாழ்ந்தது பரதனால் அல்ல. ராமன் தேவர்களுக்கு உறுதி வழங்கியிருந்தார், ராவணனை முடிக்கிறேன் என்று. நாட்டுக்கு திரும்பி வந்து விட்டால் அது செய்ய முடியாது. அதனால் பரதன் சொற்படி கேட்கவில்லை. லங்கைக்கு சென்று விட்டு திரும்பினார். ஆனால் நம் விஷயத்தில் அப்படியெல்லாம் காலம் தாழ்த்த வேற எந்த காரணமும் இல்லை. நாம் தான் காரணம். நம்முடைய இத்தனை நாள் நடத்தை, நம்முடைய பக்தி, ஸ்ரத்தை, ஈடுபாடு, இது எல்லாம் நம் பிரார்த்தனைக்கு வலுவூட்டும். இதெல்லாம் இல்லாமல் இருக்கும்போது சற்று காலம் தாழ்ந்து பலன் கிடைக்கும். ஆகவே இந்த பிரார்த்தனை நிறைவேறாதோ என்று நினைக்க வேண்டாம். இப்போது செய்யப்படலாம், பின்னால் செய்யப்படலாம். இந்த மாதிரி செய்யப்படலாம், வேறு மாதிரியும் செய்யப்படலாம். அந்த உதவி எப்படி வந்ததுன்றது நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் சில ஆண்டுகள் கழித்து கூட இதுதான் எனக்கு நடந்திருக்கிறது என்கிற உண்மை புரிய வரும். அது நம்ம நண்பர்களிடத்தில் பேசினாலும் சொல்லுவார்கள், அந்த சமயத்துக்கு நடக்கவே இல்லைன்னு நினைத்துக் கொண்டிருந்தேன், ஆனால் அது அப்படி அன்று நடக்காததுதான் நல்லதுன்னு பிற்பாடு புரிந்து கொண்டேன். ஆனா இப்படி சொல்லும் போது நமக்கு என்ன தோணும்? இவர் ஏதோ சாக்கு போக்கு சொல்லிக் கொள்ளுகிறார், நடக்கவில்லை, அதை இப்படி சொல்லிக் கொள்ளுகிறார் நினைப்போம். அப்படி நினைக்க கூடாது. ராமன் பட்டாபிஷேகம் நடக்க வேண்டும், நாளை பட்டாபிஷேகம் பிக்ஸ் ஆகி இருக்கிறது, நிச்சயப்படுத்தியிருக்கார் வசிஷ்டாச்சாரியர். உள்ளே போய் பெருமானிடத்தில் பிரார்த்தித்துக் கொள்னு சொல்லுகிறார். ராமனும் பிரார்த்தித்தார், நடக்கவே இல்லையே, பட்டாபிஷேகம் தடைப்பட்டது. பின்னால் பார்த்தால் என்ன தோணும்? தடைப்பட்டதுனால தானே இவ்வளவும் நடத்த முடிந்தது, அதனால தானே ராவணன் முடிந்தான். ஆனால் சொல்பவர்கள் பட்டாபிஷேகம் நடக்கவில்லை, தடைப்பட்டது, அதற்கு போய் நொண்டிச்சாக்கு சொல்லிக் கொள்ள வேண்டாம் என்றா சொல்லுவோம். அதனால் இந்த விஷயத்தை சற்று ஆழச் சிந்தித்து பார்த்து, பிரார்த்தனை பலிக்கும், இன்றில்லாவிட்டால் நாளை நடக்கும், அதில் போய் செய்யலாமா கூடாதா என்கிற விசாரம் வேண்டாம், அவசியம் செய்யவும். அவர் நிறைவேற்றி கொடுப்பார். இப்படி இல்லாவிட்டால் அப்படி, இன்றில்லாவிட்டால் நாளை. இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.